நோடிராஜா we completed என்ன முடிச்சோம் கான்ட்ராக்ட் காஸ்டிங் முடிச்சோம். இப்போ நம்ம போகிற சாப்டர் லேபர். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் போகிற போக்கில் முடிக்கிற சாப்டர். நீ ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு உட்காந்து இதை படிக்கணும்னா கிடையாது, அப்படியே போகிற போக்கில் சும்மா பார்த்துட்டு போனால் போதும் இந்த சாப்டர்லாம் வரும். ஓகேவா? எம்ப்ளாயி காஸ்ட். என்ன காஸ்ட்டு? எம்ப்ளாயி காஸ்ட் ஆர் லேபர். எம்ப்ளாயி காஸ்ட் ஆர் லேபர் காஸ்ட். இதில் என்ன சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சாப்டர் எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? மெட்டீரியல், லேபர், ஓவர் ஹெட்ஸுங்கிறது எலமெண்ட் ஆஃப் காஸ்ட்டு. இன்டெகிரல், நான் இன்டெகிரல், காஸ்ட் ஷீட்டு, காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம், ரெகன்சிலேஷன், காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்னு சொன்னேன். அப்புறம் ஜாபு, பேட்ச், கான்ட்ராக்ட், ப்ராசஸ்லாம், மெத்தடு. அடுத்தது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன? எலமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட். அதில் மெட்டீரியல் காஸ்ட் பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லேபர். இன் லேபர் நம்ம என்ன சார் பார்க்கணும்னா, லேபர் இஸ் ஒன் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் காஸ்ட். எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நடக்கணுமா இல்லை சர்வீஸ் நடக்கணுமா எந்த பவர் கன்ஃபார்ம் தேவை? லேபர் பவர் தேவை. ஆஸ் ஏ லேபர் பவருக்கு இம்பார்ட்டன்ட். இந்த லேபரை பார்த்துக்கிறது டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும்? ஹியூமன் ரிசோர்ஸ், தட் இஸ் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் தெரியுமா? ஹெச்ஆருக்கு என்னென்ன ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ? ஃபஸ்ட்டு ரெக்ரூட்மெண்ட். ஒரு ஹெச்ஆர் மெயின் ஒர்க் என்னவா இருக்கும்? ஒரு ரெக்ரூட்மெண்ட். அப்ரைசல். அப்ரைசல் என்ன? இருக்கிற ஒர்க்கர் எப்படி ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கலாமா, ஹைக் கொடுக்கலாமா, எல்லாமே அப்ரைசல். இது டீலிங் வித் ஸ்டாஃப், எம்ப்ளாயிஸ். சில விஷயம் எம்ப்ளாயிக்காக பண்ணணும், ஆனால் அவன் என்னோட பண்ணணும் அவசியம் இல்லை. சே எக்ஸாம்பிள் பேரோல் மேனேஜ்மெண்ட். பேரோல் என்ன? இன்னைக்கு என்ன, இப்போ ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. சே எக்ஸாம்பிள் பிரிட்டானியா கம்பெனிலேயோ, மஹேந்திரா, லைலாண்ட், ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அந்த 1000 எம்ப்ளாயிஸ் அக்கௌண்ட்லேயும் கரெக்டாக இஎஸ்ஐ பேமெண்ட்டை பிடிச்சிருக்கணும், பிஎஃப் பேமெண்ட்டை பிடிச்சிருக்கணும். அவனுக்கு ஓவர் டைம் எதுன்னா அவனுக்கு ஓவர் டைம் ஆட் பண்ணிருக்கணும். அவனுக்கு ஏதாவது லீவ் சேலரி குறைக்க வேண்டியது இருந்தால் லீவ் சேலரி குறைக்கணும். லேட் அட்டெண்டன்ஸ்க்கு குறைக்க வேண்டிய டிடெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா டிடெக்ஷன் குறைக்கணும். டேமேஜ் டிடெக்ஷன் இருந்துச்சுன்னா டேமேஜ் டிடெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்கம் டேக்ஸில் டிடிஎஸ் பிடிக்க இருந்துச்சுன்னா டிடிஎஸ் பிடிச்சி அவன் அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக பணத்தை 1ஆம் தேதி ஆனால் டெபிட் பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். இதுதான் என்ன மேனேஜ்மெண்ட். இது மாதிரி எத்தனை ஒர்க்கருக்கும் நடக்கணும்? 1000 ஒர்க்கருக்கும் நடக்கணும். இதுதான் பெரிய ஒர்க்கே. கரெக்டாக இது இயர்லி ஒன்ஸா இல்லை லைஃப் டைம் ஒன்ஸா? எவ்ரி மந்த் இந்த 1000 எம்ப்ளாயிஸில் ஒருத்தவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், அவனுக்கு டிடெக்ஷன் இருக்கும். ஒருத்தவன் லோன் வாங்கிட்டு போயிருப்பான், அந்த லோனுக்கு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து என்ன பிடிக்கணும்? அவனுக்கு பேமெண்ட் அட்வான்ஸ் பிடிச்சிக்கணும். சில என்ன பண்ணியிருப்பான், அட்வான்ஸ் சேலரியாக பிஃபோர் மந்த் என்ன பண்ணியிருப்பான், தட் இஸ் நெக்ஸ்ட் மந்த் சேலரி இந்த மந்த் என்ன வாங்கிட்டு போயிருப்பான், அட்வான்ஸ். இது மாதிரி ஈச் எம்ப்ளாய்க்கும் ஒரு கதை அசோசியேட்டடாக இருக்குமா? அந்த கதையை வச்சு அந்த அவனுக்கு என்ன கம்ப்யூட் பண்ணணும், அந்த மந்த்லி வேஜஸ் எவ்வளோ, சம்பளம் எவ்வளோ, அவனுக்கு நான் எவ்வளோ கிரெடிட் கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறது தான் பேரோல் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் ஒர்க் ஒன்று இருக்கும். கரெக்டாக நம்ம யூஸிங் இப்போலாம் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டு, பயோமெட்ரிக் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போலாம் ரெட்டினா ஸ்கேனரு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, நம்ம எல்லாமே என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறோம்? பயோமெட்ரிக்ஸ். இது முன்னாடி அட்டெண்டன்ஸ், ஃபிசிக்கல் அட்டெண்டன்ஸாக போய் ஒரு இடத்துல கையெழுத்து போட்டுட்டு போவாங்க. அந்த காலத்தில் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கையெழுத்து போட்டுருக்கணும், கை நாளிட்டு வைக்கணும், ஏதோ ஒரு மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அட்டெண்டன்ஸ் இதெல்லாம் தான் யாரோட வேலையாக இருக்கும்? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட வேலையாக இருக்கும். இப்போ நம்ம இந்த லேபர் காஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்று கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சேலரி, தட் இஸ் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேஜஸ் ஆர் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயி காஸ்ட். இது கம்ப்யூட்டேஷன் எப்படி சேர்க்கணும். அடுத்த கான்செப்ட் எம்ப்ளாயி டர்ன் ஓவர். என்னது? எம்ப்ளாயி டர்ன் ஓவர். ஓகேவா? எம்ப்ளாயி டர்ன் ஓவர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது பார்க்க போகிறோம். மூணாவது கான்செப்ட் வந்து வேஜ் பிளான். என்ன பிளான்? வேஜ் பிளான். எப்படின்னா அவனுக்கு வந்து டைம் ரேட்டில் சம்பளம் கொடுக்கணுமா இல்லை பீஸ் ரேட்டில் சம்பளம் கொடுக்கணுமா? இப்போ சிவகாசி பக்கம்லாம் இப்போ இந்த இது இருக்குது தெரியுமா, கிராக்கர், அவங்கள அந்த வெடிமருந்து தொழிற்சாலைலாம் இருக்குது தெரியுமா, அந்த அப்புறம் தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குது தெரியுமா, அங்கெல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு தீப்பெட்டி 100 தீப்பெட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு காசு. ஒரு தீப்பெட்டிக்கு ₹1, 50 பைசா ஒரு தீப்பெட்டிக்கு, 20 பைசா ஒரு தீப்பெட்டிக்கு. நீ 100 தீப்பெட்டி ஓட்டுனா அவனுக்கு ₹20 கொடுப்பாங்க. 1000 தீப்பெட்டி கட்டி மாட் பண்ணி கொடுத்தா அவனுக்கு ₹200 சம்பளம் கொடுப்பாங்க. இப்படி தான். இது என்ன ரேட்டு? பீஸ் ரேட். ஒரு மரத்தை உட் பண்ணி நீ பெஞ்சா ரெடி பண்ணி கொடுத்துருப்போனா அந்த ஆசாரிக்கு ₹300 சம்பளம். இது என்ன ரேட்டு? பீஸ் ரேட். ஒரு அவர் வேலை செஞ்சா இவ்வளோ ரூபா சம்பளம் அப்படின்னா ரேட்டு அவர் ரேட். இப்போ வயலெல்லாம் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ இப்போ எத்தனை ஊர் பக்கம்லாம் ஏக்கர் மான்னு சொல்லுவாங்க. 2 மா நடக்கணும், ஒரு மாக்கு 2 ஆள் நடனா ஒரு மாக்கு அப்படின்னா ஒரு இடம், கொஞ்சம் இடம். ஓகேவா? ஏக்கரில் பாதி தான் ஒரு மா. அந்த ஏக்கரில் ஒரு இடத்த மட்டும் வேலை செய்யறதுக்கு 2 ஆள் சம்பளம் கொடுத்துருவாங்க. நீ 4 ஆள் அந்த வேலை செஞ்சாலும் 2 ஆள் சம்பளம் தான். ஒரு ஆள் வேலையை முடிச்சாலும் 2 ஆள் சம்பளம். புரியுதா? அது அவங்க 4 பேர் வேலை செஞ்சு 2 பேர் பிரிச்சுப்பாங்க. 2 பேர் சம்பளத்தை வாங்கி 4 பேர் பிரிச்சுப்பாங்க. இல்லை ஒருத்தர் வேலை செஞ்சு அந்த 2 பேர் சம்பளத்தையும் என்ன பண்ணிட்டு போயிடுவாங்க, வாங்கிட்டு தான். அவங்களோட விருப்பம். நம்ம வந்து இந்த இடத்துக்கு இவ்வளோ சம்பளம் சொல்லிடலாம். இதுதான் தான் என்ன ரேட்டு? பீஸ் ரேட், டைம் ரேட்.
பீஸ் ரேட்டில் கொடுக்கலாமா டைம் ரேட்டில் கொடுக்கலாமா? டைம் ரேட்டில் கொடுத்தா போனஸ் எப்படி கொடுக்குறது? டைம் ரேட்டில் கொடுத்தா போனஸ் எப்படி கொடுக்குறது? சே எக்ஸாம்பிள் உனக்கு 100 ஹவர் ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கேன், அது நீ 80 ஹவர்லேயே முடிச்சிட்டேன். அப்போ 20 ஹவர் நீ என்ன பண்ணியிருக்க? அந்த 20 ஹவருக்கு நான் உனக்கு போனஸ் கொடுப்பேன். ஏன்னா நீ 8 ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டல. இப்போ நீ சம்பளம் வாங்கும்போது 8 ஹவர்ஸ் தான் வாங்குவேன். 20 ஹவர்ஸ் சேவ் பண்ணியிருக்கல, 20 ஹவர்த்துக்கு நான் உனக்கு என்ன கொடுத்துருவேன்? போனஸ் கொடுத்துருவேன். இதெல்லாம் தான் வேஜ் பிளான் சொல்லுவாங்க. ஓகேவா? எப்பயுமே நம்ம டு மோட்டிவேட் தி எம்ப்ளாயிஸ் நம்ம என்ன கொடுக்கணும்? கன்ஃபார்ம் ஓவர் அண்ட் அபோவ் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்குறதுல நம்ம ஒரு இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் ஏதோ நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த இன்சென்டிவ் ரிவார்டு எப்படி கொடுக்கணுன்றது தான். இப்போ எஃபிஷியன்சி பேஸ்ட் கொடுப்பாங்க. எல்லாமே என்ன பேஸ்ட் கொடுப்பாங்க? எஃபிஷியன்சி. அதில் நிறைய பேர் ஒருத்தவங்க நிறைய பேர் சொல்லியிருக்கான். அதில் வந்து டெய்லர்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னான்? 80% மேலே இருந்தா எத்தனை பர்சன்டேஜ்? 80% மேலே எஃபிஷியன்சி. உன்னோட எஃபிஷியன்சி 100% கீழே, தட் இஸ் பிலோ அபோவ் 90%, 92%, 93%, 98% உன்னோட எஃபிஷியன்சி இருக்குது. அப்படின்னா என்ன? நீ வந்து 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும் 1 ஹவரில். 1 ஹவரில் வந்து நீ 89 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுற. அப்படின்னா உன்னோட எஃபிஷியன்சி எத்தனை பர்சன்டேஜ்? 89%. அப்போ அவன் டெய்லருக்கு அவன் சொல்கிறான் 100 or above தான் 120% சம்பளம் உண்டு. அவனோட எஃபிஷியன்சி 100 or 120 100 or above எவ்வளோ இருந்தாலும் எத்தனை பர்சன்டேஜ் கொடு? 120. எக்ஸாம்பிள் ஒரு ஹவருக்கு வந்து 100 யூனிட், அவன் ஒரு ஹவருக்கு 105 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறான். அவன் மோர் தென் எஃபிஷியன்சி கரெக்டாக 105% எஃபிஷியன்ட் ஆகும். அவனுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடு? 120 கொடு. அதுவே 89 தான் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோ, 80% கொடு. அப்போ பிலோ ஸ்டாண்டர்டாக இருந்தானா, ஸ்டாண்டர்டோட கம்மியாக ஒர்க் பண்ணானா 80, ஸ்டாண்டர்டோட அதிகமாக ஒர்க் பண்ணானா 120. அப்போ பாரு, இப்போ 99 இருக்கிறவங்க பாரு, 101 இருக்கிறவங்க பாரு, ரெண்டு பேருக்கு எத்தனை பர்சன்ட் தான் வித்தியாசம்? ஆனால் இவன் 120% சம்பளம் வாங்குவான், இவன் எத்தனை பர்சன்ட் சம்பளம் வாங்குவான்? 80% சம்பளம் வாங்குவான். இதனால தான் டெய்லர் அவனோட பிளான் ஃபெயிலியர். அப்புறம் மெரிக் வந்தான். மெரிக்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன சொன்னான்? 83% அச்சீவ் பண்ணாலே போதும். எஃபிஷியன்சி 83% அச்சீவ் பண்ணாலே போதும், 100% சம்பளம் கொடுத்துருக்கான். 83லேருந்து 100க்குள்ளே இருக்கான்னா 100% கொடு, 100க்கு மேலே இருக்கான்னா 120% கொடுன்னு சொன்னான். அது மாதிரி வேஜ் பிளான்லாம் கொடுத்தான். இப்போ உங்களுக்கு அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சிலபஸ்லேருந்து டெலிட் பண்ணிட்டான். அந்த வேஜ் பிளான் எல்லாமே என்ன பண்ணிட்டான்? டெலிட் பண்ணிட்டான். இப்போ அட்லீஸ்ட் உனக்கு நாளைக்கு பின்ன எங்கேயாவது பேசும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படிலாம் ஒன்று இருந்திருக்கு. டெய்லர்னு வந்து அவனோட ஐடியா சொன்னான், மெரிக்னு வந்து அவனோட ஐடியா சொன்னான், இன்னொருத்தன் எமர்சன் வந்து அவனோட ஐடியா சொன்னான், காண்ட் வந்து அவனோட ஐடியா சொன்னான். இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸில் ஓல்டு சிலபஸில் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டான்? நியூ சிலபஸ்லேயும் சரி எல்லா சிலபஸ்க்கும் என்ன பண்ணிட்டான்? டெலிட் பண்ணிட்டான். நியூ சிலபஸ்க்கே பழைய புக்கில் இருக்கும். நியூ சிலபஸ் ஃப்ரம் May 20 அட்டம்லேருந்து என்ன பண்ணிட்டான்? தட் இஸ் November 19 அட்டம்லேருந்து என்ன பண்ணிட்டான்? வேண்டாம்னு சொல்லி எரேஸ் பண்ணிட்டான். ஏன்னா அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இல்லைன்றதுனால அதெல்லாம் என்ன சொல்லிட்டான்? கொஞ்சம் வேண்டாம்னு சொல்லி எரேஸ் பண்ணிட்டான். அப்போ நம்ம பார்க்க போகிறது 3 கான்செப்ட் தான். ஒன்று கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேஜஸ், ரெண்டாவது லேபர் டர்ன் ஓவர், தட் இஸ் எம்ப்ளாயி டர்ன் ஓவர் ஆர் லேபர் டர்ன் ஓவர், மூணாவது வந்து வேஜ் பிளான். வேஜ் பிளானில் 2 பேரோட மட்டும் தான் பார்க்க போகிறேன். டெய்லர் சரி தட் இஸ் ரோவன் ஹால்சி 2 பேரோட மட்டும் தான் பார்க்க போகிறோம். யார்? ரோவன் ஹால்சி. அவன் 2 பேரும் என்ன சொன்னான்? அவனோட வியூ மட்டும் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம டர்ன் ஓவர் போயிட்டு வந்துடலாம். ஓகேவா? என்ன பார்க்க போறோம்? டர்ன் ஓவர். வாட் இஸ் லேபர் டர்ன் ஓவர்? என்ன ராஜா? லேபர் டர்ன் ஓவர் என்ன? டர்ன் ஓவர்னா சேல்ஸா? லேபர் மூலமா எவ்வளோ சேல்ஸ் வருதுன்னு கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறதுன்னு நினைக்காத, அது கிடையாது. லேபர் டர்ன் ஓவர்னா change in the composition of employees. Change in the composition of employees. Labor turnover is nothing but what? Change in the composition of employee. Say example, ஒரு 10 ஒர்க்கர் இருக்கான். A B C D E F G H I J K L ஒரு 10 ஒர்க்கர் இருக்கான். அந்த 10 ஒர்க்கரே தான் ரெகுலரா ஆள் மாறாம அவனே வேலை செஞ்சானா அவனோட ஒர்க் எஃபிஷியன்ட்டா இருக்கும். அந்த 10 ஒர்க் அவனே அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான். வேற யாரும் போகலாம். ஏக்கு பதிலாக பிஓ, ஏக்கு பதிலாக வேற ஒருத்தவங்க வரல. ஏபிசிடின்னு அந்த 10 பேர், அந்த 10 பேர் தான் வருஷ கணக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனோட ஒர்க்கு எஃபிஷியன்ட்டாக இருக்கும். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி இந்த ஒர்க்கு அத்துப்படி. அவனுக்கு அந்த ஒர்க்கை சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவனுக்கு ஆல்ரெடி அவன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவ்வளோ உச்சியில் இருப்பான். கரெக்டாக அவனுக்கு என்ன பண்ண தேவையில்லை. இந்த ஒர்க் இப்படி, அந்த ஒர்க் இப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணி கொடுக்க தேவையில்லை, சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அப்போ எனக்கு ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் எதுவுமே வராது. ஆனால் லேபர் டர்ன் ஓவர் இருக்குன்னா சேஞ்ச் இன் த காம்போசிஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ். என்ன சார் சேஞ்ச் இன் த காம்போசிஷன் ஆஃப் எம்ப்ளாயி? இந்த 2 பேர் போயிட்டு வேற 2 பேர் வந்துடுவான். எப்படி? இந்த 2 பேர் போயிட்டு வேற 2 பேர் வருவான். அப்போ அந்த புதுசாக வரவனுக்கு எடுக்கிறதுக்கு செலவாகுமா? அந்த புதுசாக வரவனை எடுக்கிறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் காஸ்ட் ஆகுமா? அவனுக்கு ட்ரைனிங் காஸ்ட் ஆகுமா? அவன் ஒழுங்காக வேலை செய்யாதனால அவர் அவனோட அவுட்புட் கரெக்டாக இருக்காதா? ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அவனோட அவுட்புட் கரெக்டாக இருக்காதா? அந்த காஸ்ட்லாம் யாரும் பேர் பண்ணி ஆகணும்? கம்பெனி பேர் பண்ணி ஆகணும். அப்போ கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூ டர்ன் ஓவர் கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? லேபர் டர்ன் ஓவர்
கம்மியா இருக்கணுமா அதிகமா இருக்கணுமா? லேபர் டர்னோவர் should be minimum. ஆனா லேபர் டர்னோவர் கம்மியா இருக்க கூடாது. எப்படி சார்? நல்லா கவனி. கான்செப்ட் புரிஞ்சுது. லேபர் டர்னோவர் எதனாலன்னு சொல்றேன், அதனால நீ சொல்லு. லேபர் டர்னோவர் will be due to 3 reasons. லேபர் டர்னோவர் எதனால தான் இருக்கும்? மூணே ரீசன். ஒன்னு செப்பரேஷன். ஒன்னு என்னது? செப்பரேஷன்ல ரெண்டு இருக்கு. என்னன்னா லெஃப்ட் டிஸ்சார்ஜ், லெஃப்ட் அவன் வேணாம்னு போனான்னா லெஃப்ட், நம்ம அவனை வேணாம்னு அனுப்பிச்சோம்னா டிஸ்சார்ஜ். ரெண்டுமே எதுக்குள்ள தான் வரும்? செப்பரேஷனுக்குள்ள தான். ரெண்டு பேரும் என்னது? கம்பெனி விட்டு போயிட்டான், செப்பரேஷன். இது ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் லேபர் டர்னோவர். Replacement is another reason for labor turnover. Replacement is இப்போ 100 பேர் இருக்கான், இப்படி வச்சுப்போம். 200 பேர் இருக்கான், 100 பேர் போயிட்டான். இந்த 100 பேர் என்னது? செப்பரேஷன். இந்த 100 பேர் இருக்கான் தெரியுமா, இவனும் போயிட்டு இந்த 100 பேருக்கு பதிலா வேற ஒரு 100 பேர் வந்திருக்கான். ரீப்ளேஸ்மெண்ட். மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 200. அதுல 100 பேர் செப்பரேட்டட், மீதி 100 பேருக்கு போயிட்டு வேற ஒரு 100 பேர் வந்திருக்கான். இது என்ன? ரீப்ளேஸ்மெண்ட். இதுவும் டர்ன்ஓவர் தான், இதுவும் டர்ன்ஓவர் தான். இது ரெண்டாவது ரீசன். ஒன்னு செப்பரேஷன், இன்னொன்னு ரீப்ளேஸ்மெண்ட். மூணாவது ரீசன் அடிஷன். மூணாவது ரீசன் என்னது? அடிஷன். மூணாவது ரீசன் என்னது? அடிஷன். உள்ள வந்திருக்கான் நம்பர் ஆஃப் நியூ ரெக்ரூட்மெண்ட்ஸ். இப்போ ஆகாஷ் ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அவன் கம்பெனி 2022ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவன் கீழே வேலை பார்த்தது 10 பேர். 2025ல அவன் கீழே வேலை பார்க்கறது 100 பேர். 2030ல அவன் கீழே வேலை பார்க்கறது 1000 பேர். லேபர் டர்னோவர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். கரெக்டா? நல்லதா தப்பு கெட்டதா? அவர் என்ன கடைசி வரையும் ஆகாஷ் 10 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்க முடியுமா? எப்பதான் பெரிய ஆளா வருது? அப்போ வளர்ந்துகிட்டே தான் போகணும். அப்போ லேபர் டர்னோவர் அதனால தான் ரீசன் வைஸா ஸ்ப்ளிட் பண்றோம். இந்த ரீசன் தப்பு, இந்த ரீசன் தப்பு, இந்த ரீசன் கரெக்ட். செப்பரேஷனால அதிகமா என்ன இருக்க கூடாது? டர்ன்ஓவர் இருக்க கூடாது. ரீப்ளேஸ்மென்ட்னால அதிகமா என்ன இருக்க கூடாது? டர்ன்ஓவர் இருக்க கூடாது. அடிஷனல் டர்ன்ஓவர் இருக்கலாம். இப்போ செப்பரேஷன் ஒரு ரீசன், ரீப்ளேஸ்மென்ட் ஒரு ரீசன், அடிஷன் ஒரு ரீசன். இது மூணுத்தையும் சேர்த்து சொல்லணும். இது மூணுத்தையும் சேர்த்து மொத்தமா எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு சொல்லணும்ல. இப்போ 200 பேர்ல 100 பேர் போயிட்டான், 100 பேர் போயிட்டு வேற ஒரு 100 பேர் வந்திருக்கான். எத்தனை பர்சன்டேஜ் லேபர் டர்னோவர் சொல்லு? 100%. ஏன்? எக்ஸிஸ்டிங்ல இருந்து 200 பேர்ல ஒரு ஆள் கூட இப்ப இல்ல. ஒரு 100 பேர் அப்படியே போயிட்டா விட்டுட்டு மீதி 100 பேருக்கு போயிட்டு வேற ஒரு 100 பேர் வந்திருக்கான். அப்ப இது 50%. ரீப்ளேஸ்மெண்ட் எத்தனை பர்சன்டேஜ்? அகைன் 50%. அப்போ 100% லேபர் டர்னோவர். கரெக்டா ராஜா? இப்போ நல்லா கவனி. இப்போ கான்செப்ட் உள்ள போறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன். கவனி. மொத்தம் எத்தனை ரீசன் இருக்கு? 3 ரீசன். என்னென்ன ரீசன்? செப்பரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், அடிஷன். செப்பரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், அடிஷன். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது ஃப்ளக்ஸ். என்னது? ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ், FLUX. ஃப்ளக்ஸ் அப்படினா காம்பினேஷன் ஆஃப் ஆல் தி ரீசன்ஸ் தான் ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஃப்ளக்ஸ் மெத்தட்ல என்ன சொல்றோம்? எல்லா டர்னோவர் சேர்த்து மொத்தமா எவ்வளவு டர்னோவர் சொல்லு? எல்லா டர்னோவர் சேர்த்து மொத்தமா என்ன டர்னோவர்? தட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட், செப்பரேஷனால எத்தனை பர்சன்டேஜ், ரீப்ளேஸ்மென்ட்னால எத்தனை பர்சன்டேஜ், அடிஷன்னால எத்தனை பர்சன்டேஜ், மொத்தமா சொல்லுப்பா. அப்போ அதுதான் என்னது? ஃப்ளக்ஸ். அப்போ மொத்தமா சொல்லலாம்னா சொல்லக்கூடாது. ஏன் சார் அப்படின்னா ஃப்ளக்ஸை ரெண்டா பிரிக்கிறேன். என்ன சார் ரெண்டா பிரிக்கிறீங்க? Considering addition, not considering addition. ஏன்னா அடிஷன் நல்லது தானே, அதை வந்து இந்த கெட்டதோட சேர்த்துக்காது. இந்த நல்லதை இது 10%, இது 5%, இது 25% வரும். இவன் 3 சேர்த்தா 25 + 5 30 + 10 40%. 40% டர்னோவர் சொன்னா ஆன்சர் தப்பு. அது 40ல 25% நல்ல டர்னோவர், மீதி 15% தான் கெட்ட டர்னோவர். அப்ப டோட்டல் டர்னோவர் ரெண்டா பிரிச்சு சொல்லலாம். கன்சிடரிங் அடிஷன், நாட் கன்சிடரிங். கன்சிடரிங் அடிஷன்ல 40 வரும், நாட் கன்சிடரிங் அடிஷன்ல 15 வரும். அப்போ ஃபார் தி பர்பஸ் ஆஃப் லேபர் டர்னோவர் நம்ம எதனா எடுத்துக்கணும் 15 தான். இது மொத்தமா சேஞ்ச் ஆன காம்போசிஷன். இது பிரச்சனையான காம்போசிஷன்ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 15%. நம்ம ஸ்ட்ரைவ்ஸ் டு ரெடியூஸ் 40% ஆர் ஸ்ட்ரைவ் டு ரெடியூஸ் 15% தான். நம்ம எதை குறைக்கணும்? 15% குறைக்க தான் நம்ம போராடணுமே தவிர 40% குறைக்கிறதுக்கு போராடணும்னா நம்ம கம்பெனியை கீழ் நோக்கி கொண்டு போறோம். 100 பேர் ஒர்க் பண்ணா 500 பேர், 500 பேர் ஒர்க் பண்ணா 1000 பேர், 1000 பேர் ஒர்க் பண்ணா 2000 பேருங்கிறது தான் நம்மளோட வளர்ச்சியா இருக்கணும். அப்போ அடிஷனும் சேர்ந்தா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? வளரணும். அப்போ எதை தான் குறைக்கணும்? இந்த செப்பரேஷனால போறதையோ ரீப்ளேஸ்மென்ட்னால போறதையோ குறைக்கணும்.
அப்போ ஃப்ளெக்ஸ் மெத்தட்ல நம்ம கண்டுபிடிக்கிறது தான் டோட்டல் லேபர் டர்ன்ஓவர். அது ரெண்டு விதமா கண்டுபிடிக்கலாம். கன்சிடரிங் addition, not considering addition. Considering addition, not. இப்போ சம் பண்ண மொத்தம் மூணு மெத்தட் தான் இருக்கு. என்னென்ன மெத்தட்? ரீசன் என்னன்னா செப்பரேஷன், ரீப்ளேஸ்மென்ட், அடிஷன். இதான் மூணு ரீசன்ஸ். டர்ன்ஓவர் என்ன டர்ன்ஓவர் இருக்கு சார்? மூணு டர்ன்ஓவர் இருக்கு. எத்தனை டர்ன்ஓவர் இருக்கு? மூணு. ஒன்னு செப்பரேஷன், இன்னொன்னு ரீப்ளேஸ்மென்ட், இன்னொன்னு ஃப்ளக்ஸ் தான். என்னென்ன டர்ன்ஓவர் இருக்கு? செப்பரேஷன், ரீப்ளேஸ்மென்ட், ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்ல ரெண்டு இருக்கு. கன்சிடரிங் அடிஷன், நாட் கன்சிடரிங் அடிஷன். கன்சிடரிங் அடிஷன்ல இது ரெண்டு பிளஸ் அடிஷன் எடுத்துக்கணும். நாட் கன்சிடரிங் அடிஷன்ல இது ரெண்டுத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அப்ப என்னென்ன டர்ன்ஓவர் இருக்கு? செப்பரேஷன், ரீப்ளேஸ்மென்ட், ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்ல அடிஷனை சேர்த்துக்கணும், அடிஷனை சேர்த்து கொடுக்கணும். அப்போ அதனால தான் டர்ன்ஓவர்ல அடிஷன்ங்கிறதுக்கு தனியா டர்ன்ஓவரே கிடையாது. செப்பரேஷன் பர்சன்டேஜ் தனியா கண்டுபிடிக்கணும். செப்பரேஷன் டர்ன்ஓவர் இருக்கு, ரீப்ளேஸ்மென்ட் டர்ன்ஓவர் இருக்கு, அடுத்து என்ன டர்ன்ஓவர் இருக்கு? ஃப்ளக்ஸ் டர்ன்ஓவர். ஃப்ளக்ஸ்ல தான் நீ ஒரு பாயிண்ட் என்னது? அடிஷன் சேர்த்துக்கறோம், அடிஷன் சேர்க்கணும். சரி, எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே இல்ல. நம்பர் ஆஃப் செப்பரேட்டட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் இன்டு 100. செப்பரேஷன். செப்பரேஷன் பாரு, நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் செப்பரேட்டட். செப்பரேட்டட்னா என்ன? லெஃப்ட் டிஸ்சார்ஜ். வெளில போனவன் வெளில போக சொன்னாங்க. செப்பரேஷன். நம்பர் ஆஃப் வர்க்கர்ஸ் செப்பரேட்டட் டியூரிங் தி இயர் டிவைடட் பை average number of employees into 100. average na opening la ethana employee, closing la ethana employee divided by 2. replacement na number of workers replaced divided by average number of workers into 100. flux na rendu flux irukku, addition, considering, not considering. not considering la number of separated, number of replaced by average number of workers. correct ah? அடுத்தது considering addition number of separated plus number of replaced plus number of addition divided by average number of workers into 100. say example 500 பேர் வெச்சுக்கோ, average number of employees னு வெச்சுக்கோ 500. டைரக்டா சொல்லிறேன் 500. 50 பேர் separated. எத்தனை பேர் separated? 50. 30 பேர் replaced. எத்தனை பேர் replaced? 30 பேர். 20 பேர் addition. எத்தனை பேர் addition? 20. 50 separated, 30 replaced, 20 addition. இப்போ ஆன்சர் கேட்டான்னு வச்சுக்கோயேன், 50/500 is equal to 10%. என்னது? செப்பரேஷன் டர்ன்ஓவர். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் செப்பரேட்டட் எவ்வளவு? 50. ஆவரேஜ் நம்பர் எவ்வளவு சொன்னா? 500 into 100 போட்டா 10%. அடுத்து ரீப்ளேஸ்மென்ட் டர்ன்ஓவர் கண்டுபிடிக்கணுமா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்ட் எவ்வளவு? 30 divided by 500 into 100 போட்டா 6% replacement. அடுத்து ஃப்ளக்ஸா? ஃப்ளக்ஸ்ல கன்சிடரிங் அடிஷன், not considering addition. அப்ப கன்சிடரிங் அடிஷன் என்ன? 50 plus 30 plus 20 by 500. கரெக்ட்டா? அப்ப 100 by 500 is equal to எத்தனை பர்சன்டேஜ்? 20%. இப்போ ஒரு உண்மையை சொல்லவா? இது எத்தனை பர்சன்டேஜ்? இது எத்தனை பர்சன்டேஜ்? மொத்தம் எத்தனை பர்சன்டேஜ்? 16. இங்க 16 வந்துச்சுனா not considering addition. இங்க என்ன வந்திருக்கு? அப்ப 4% addition. செக் பண்ணி பார்த்துருவோமா? 20 by 500 into 100 is equal to 4%. அப்போ 14% ஃப்ளக்ஸ் னு கொடுத்துட்டான். எத்தனை பர்சன்டேஜ் ஃப்ளக்ஸ் னு கொடுத்துட்டான்? 14%. கன்சிடரிங் நாட் கன்சிடரிங்லாம் கொடுக்க மாட்டான், நீ தான் கண்டுபிடிக்கணும். 8 செப்பரேஷன், 8 6 ரீப்ளேஸ்மென்ட். அடிஷன் இருக்கா இல்லையா? இல்ல. அப்ப 8 + 6 14. அப்ப அடிஷன் இல்ல. 14 ஃப்ளக்ஸ், 8 செப்பரேஷன், 5 ரீப்ளேஸ்மென்ட், 1% அடிஷன். அவ்வளவுதான். இதான் என்னது? லேபர் டர்ன்ஓவர். லேபர் டர்ன்ஓவர்னால என்ன பிரச்சனை? இது ரெண்டுனால தான் பிரச்சனை. இது ரெண்டுனால என்ன பிரச்சனை வரும்? ஹை ரெக்ரூட்மென்ட் காஸ்ட் இன்கர் பண்ணனும், ஹை ட்ரெய்னிங் காஸ்ட் இன்கர் பண்ணனும். என்ன ஹை ட்ரெய்னிங் காஸ்ட்? புதுசா வேற ஒருத்தர் எடுத்தோம்னா அவங்க ட்ரைனிங் காஸ்ட் செலவாகும். ரெண்டாவது எக்ஸிஸ்டிங் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களோட எஃபிஷியன்சி ஈக்குவல் பண்ண முடியாது. அவங்க வெளில போகிறதுக்கான ரீசன் நிறைய ரீசன் இருக்கலாம். இன்டர்னல் ஃபேக்டர், எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். இப்போ அவங்க வீட்டில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அவங்க ஊருக்கு போக சொல்லியிருப்பாங்க, அதனால எம்ப்ளாயி வேலையை விட்டுட்டு போகிறவங்க இருப்பான். எம்ப்ளாய்க்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கும் வேலையில், அவன் பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க இருப்பான். ஸோ ரீசன் நிறையா. ஸோ அது இன்டர்னலாகவும் இருக்கலாம், எக்ஸ்டர்னலாகவும் இருக்கலாம். ஆனால் போயிட்டான். இப்போ அவனுக்கு வர வேற ஆள் வரணும்னா நம்மளுக்கு அவனுக்கு கொடுக்குற சம்பளம்ன்றது ஒரு பக்கம், புதுசாக வரவங்க கொடுக்குற சம்பளம், அவனோட ஒர்க்கும் இவன் பண்ண ஒர்க்குக்கான டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். கரெக்டாக இல்லையா? அவனை இப்போ நான் இப்போ காஸ்டிங் எடுத்துகிட்டு இருக்கேன்,
இப்போ எனக்கு பதிலாக இன்னொரு ஆள் காஸ்டிங் எடுக்கிறாங்கன்னா நான் இத்தனை வாட்டி எடுத்தனால எனக்கு காஸ்டிங்கில் நூக்கன் காரணம் தெரியும் புக்கில். இன்னொருத்தவங்க படித்தா இப்போ காஸ்டிங் எடுக்க போகிறான்னா அவன் இனிமேல் தான் என்ன பண்ணணும், நூக்கன் காரணம் கற்றுக்கணும். அப்போ 3-4 அட்டம்ப்ட்டுக்கு எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். மேபி எத்தனாவது அட்டம்ப்ட்டுக்கு அவனுக்கு எஃபிஷியன்சி வரும், 5வது அட்டம். அப்போ அந்த 4 அட்டம்ப்ட்டுக்கான எஃபிஷியன்சி என்ன தான், லாஸ்ட் தான் கம்பெனி அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதை ரிடியூஸ் பண்ணுறது தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி ஸ்ட்ரைக் பண்ணணும். அதை எங்கே பிரச்சனை தெரிஞ்சாதானே குறைய முடியும். அப்போ எதனால, செப்பரேஷனால எவ்வளோ பிரச்சனை, ரீப்ளேஸ்மெண்ட்னால எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். கரெக்டா ராஜா? செப்பரேஷன் எப்படி கண்டுபிடிப்பா, நம்பர் ஆஃப் ஒர்க்கர் செப்பரேட்டட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். அடுத்து ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பா, நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ரீப்ளேஸ்ட் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். பிளஸ் எப்படி கண்டுபிடிப்பா, நம்பர் ஆஃப் செப்பரேட்டட் பிளஸ் நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் பை ஆவரேஜ், ஆர் number of separation plus number of replacement plus number of addition divided by average, or separation percentage, replacement percentage, addition percentage is equal to fresh percentage. இது 6%, 10%, இது 5%, இது 3% வச்சுக்கோ addition. ஆன்சர் என்னவா இருக்கும், 18%. இதுல எந்த டவுட்டும் கிடையாது. புரியுதா? சரி, எக்ஸாம்பிள் இது 10, இது 5 பேர், இது 3 பேர், ஆவரேஜ் 100 வச்சுக்கோ. அப்போ 17 பேர் வந்துருவானா? இது 10/100 10%, 5/100 5%, 3/100 3%, 3 ஆட் பண்ணா 18/100 18% ஃப்ளக்ஸ். இப்போ ஃப்ளக்ஸ் 15 னு கொடுத்திருக்கான், ஃப்ளக்ஸ் 10 + 5 15 னு கொடுத்திருக்கான். அப்ப என்ன இல்லன்னு அடிஷன், நோ அடிஷன். அப்ப புதுசா வந்த ஒர்க்கர் எல்லாமே நம்பர் ஆஃப் ஒர்க்கர் ரீப்ளேஸ்ட் தான். புதுசா வந்த ஒர்க்கர் எல்லாமே யாரா தான் இருப்பாங்க, ரீப்ளேஸ்ட். என்ன இல்ல, அடிஷன் இல்ல. சார் ரீப்ளேஸ்ட்க்கும் அடிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கா? இருக்கு. 5 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அந்த 5 பேருக்கு பதிலாக வேற ஒரு 5 பேர் வந்திருக்காங்கன்னா அது ரீப்ளேஸ்ட். 5 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த 5 பேருக்கு பதிலாக வேற ஒரு 5 பேர் வந்திருக்காங்க, பிளஸ் 3 பேர் ஆட் பண்ணிருக்காங்க, அந்த 3 பேர் தான் என்னது, அடிஷன். அந்த 5 பேர் என்னது, ரீப்ளேஸ். 5 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ 3 பேர் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த 2 பேர் என்னது, இப்போ மொத்தம் 30 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. எத்தனை பேர், 5 பேர் போயிட்டான், இன்னொரு 5 பேருக்கு பதிலாக வேற ஒரு 5 பேர் வந்திருக்காங்க. அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு 5 பேருக்கு பதிலாக வேற ஒரு 5 பேர். புதுசா போஸ்டிங் ஒரு 20 பேர் எடுத்திருக்காங்க. அந்த 20 பேர்ன்றது அடிஷன், 5 பேர் போனது செப்பரேஷன், 5 பேர் ரீப்ளேஸ்மெண்ட். மொத்தம் 30 பேர் காம்போசிஷன் மாறி இருக்கு. அது டியூ டு புதுசா வந்தவன், டியூ டு வெளில போனவன், டியூ டு ரீப்ளேஸ் ஆனவன். எல்லா நாளும் மொத்தமா எத்தனை பேர் வந்திருக்காங்க, மொத்தம் அந்த 30ல இப்ப இருக்க பேர் 40 பேர், மொத்தம் எத்தனை பேர் மொத்தமா மாறி இருக்காங்கன்னு பார்த்தா 20 பேர் மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதான் நம்ம படிக்க போறது லேபர் டர்ன் ஓவர். இது ஒரு கான்செப்ட். இதுல தான் டவுட் இருக்கா? இதுக்கான சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல போறோம், நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல போறோம். இப்போ இந்த 3 ஃபார்முலா புரியுதா? ஃப்ளக்ஸ் நம்ம 2 ஃபார்முலா கால்குலேட் பண்ணுவோம். ஒன்னு கன்சிடரிங் அடிஷன், நாட் கன்சிடரிங். இப்போ ஃப்ளக்ஸ் 20%, செப்பரேஷன் 18, 2% ரீப்ளேஸ்மென்ட், அடிஷன் இருக்கா இல்லையா? 12% செப்பரேஷன், 5% ரீப்ளேஸ்மென்ட். அப்போ 20% ஃப்ளக்ஸ்னா எத்தனை பர்சன்டேஜ் அடிஷன்? 3% அடிஷன். இந்த இது டவுட் இல்லை. இந்த கான்செப்ட் புக்கில் கொடுத்துருக்க மாட்டோம், தெளிவாக கற்றுக்கோ. புக்கில் இருக்காது, அவன் குழப்பி வச்சுருக்கோம். இது ஒரு கான்செப்ட். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹால்சி ரோமன் கான்செப்ட் பார்க்க போறோம். யாராவது ஹால்சி ரோமன், அவன் லேபருக்கு எப்படி சம்பளம் கொடுக்கணும்ன்ற சொன்னான். வேஜ் பிளான். இந்த சாப்டர் பேர் என்னது? வேஜ் பிளான். இது பேசிக். இது வந்து நம்ம படிக்க போறது என்னது? பேசிக். இதில் சம்ஸ் இருக்கு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹால்சி உள்ள வரான். யாரு? ஹால்சி. அவன்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்குறாங்க, அவன் எப்படி சம்பளம் கொடுத்துருப்பான் அப்படின்னு கேட்குறான். சரி, எக்ஸாம்பிள் 10 ஹவர்ஸ் ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒர்க் எத்தனை ஒரு ஆர்டருக்கு 10 ஹவர்ஸ். இது பேர் டைம் அலௌடு ஸ்டாண்டர்ட் டைம். நம்ம என்ன பேர் கொடுக்குறோம்? டைம் அலௌடு. ஒரு ஒர்க்கர் என்ன பண்ணிடுறான், 8 ஹவர்ஸ்லேயே ஒர்க்கை முடிச்சிடறான். இது டைம் டேக்கன். இது என்னது? அப்போ 2 ஹவர்ஸ் என்னது? டைம் சேவ். ஒரு ஹவருக்கு ஒர்க் பண்ணானா 10 ரூபாய் சம்பளம். ஒரு ஹவர் ஒர்க் பண்ணானா எவ்வளோ சம்பளம்? 10 ரூபாய். இப்போ ஹால்சி இவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலான்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், எத்தனை ஹவர் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 8 ஹவருக்கு 10 ரூபா கொடுத்துரு, 80 ரூபாய். கை வைக்காது. ஏன்னா அவன் 8 ஹவர் உழைச்சிருக்கா, 8 ஹவருக்கு நீ என்ன சம்பளம் கொடுத்துரு? 10. அவன் வேண்டிய 10 மணி நேரம் உழைச்சிருக்கலாம்ல. 10 மணி நேரம் உழைச்சி 10 100 ரூபாய் வாங்கிடலாம். ஆனால் 8 மணி நேரத்திலே உழைச்சிட்டான். அப்போ 8 ஹவருக்கு 10 ரூபா சம்பளத்தை கொடுத்து எவ்வளோ அவர் சேவ் பண்ணியிருக்கான்? 2 ஹவர்ஸ். அதுக்கு போனஸ் கொடுக்குறான். ஏன்னா அவன் என்ன பண்ணி கொடுத்துருக்கான்? சேவ் பண்ணி கொடுத்துருக்கான். அதுக்கு நீ என்ன கொடுத்தாகணும்? போனஸ் கொடுன்னு சொல்றான். யாரு? ஹால்சி. எப்படி கொடுத்தான்னு சொல்றாங்க, நல்லா கவனி. ஹால்சி பிளான் இஸ் ஈக்குவல் டு ஹால்சி பிளான் வேஜ் இஸ் ஈக்குவல் டு பேசிக் பிளஸ் போனஸ். பேசிக் பிளஸ் போனஸ். பேசிக் இஸ் ஈக்குவல் டு ஹவர்ஸ் ஒர்க்டு
into rate per hour. Hours ஒர்க் எவ்வளோ 8, rate per hour எவ்வளோ 10, 80 into 10, 8 into 10, 80 rupees கொடுத்துரு. அவன் இதில் கை வைக்காத. Bonus is equal to time saved into rate per hour. Time saved into எவ்வளோ time saved 2 into 10. அப்ப 8 into 10, 82 into 10, 20, 80 plus 20, 100 rupees அப்படியே கொடுக்கலாம். அப்படி கிடையாது. இந்த 2 into 20 இருக்குல்ல அதுல 50% மட்டும் கொடுப்போம். அப்போ 8 into 10 எவ்வளோ 80, 2 into 10 அதுல 50% னா எவ்வளவு கொடுத்தா போதும் 90 கொடுத்தா போதும். இதான் யாரோட பிளான் ஹால்சியோட வேஜ் பிளான். என்ன சொன்னா அவன் வேலை பார்த்ததுக்கு ஹவர் ஒர்க்குக்கு ரேட் பர் ஹவர் கொடுத்துரு, எவ்வளோ அவர் சேவ் பண்ணியிருக்கானோ அதுக்கு 50% சம்பளம் கொடு. 2 ஹவர் சேவ் பண்ணானா 1 ஹவருக்கு சம்பளம் கொடு. 4 ஹவர் சேவ் பண்ணியிருந்தானா 2 ஹவருக்கு சம்பளம் கொடு. 8 ஹவர் சேவ் பண்ணியிருந்தானா 4 ஹவர். அப்படி தெரியும் இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு அதில் எத்தனை பர்சன்டேஜ் கொடு 50% கொடு. தெரியும் அந்த டைம் சேவுக்கு 50% கொடுப்போம். ஹால்சி பிளான்லயே ஹால்சி வியர் பிரீமியம் பிளான் ஒன்று இருக்கு. ஹால்சி அவனோட ரெண்டாவது கட்டம் அவனே வேற மாதிரி ஃபார்முலா சொல்லியிருக்கான். என்ன சொல்றான் பேசிக் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி பேசிக் ப்ளஸ் போனஸ் தான். பேசிக் இஸ் ஈக்குவல் டு ஹார்ஸ் ஒர்க் இன்டு ரேட் பர் ஹவர். எப்படி போல ஹார்ஸ் ஒர்க் இன்டு ரேட் பர் ஹவர். இப்போ போனஸ் இங்க எத்தனை பர்சன்ட் கொடுக்க சொன்னா 50%. நெக்ஸ்ட் இதுல என்ன சொல்றான் டைம் சேவ்ட் இன்டு ரேட் பர் ஹவர் போட்டுக்கோ. டைம் சேவ்ட் இன்டு 2 ஹவர்ஸ் இன்டு 10 20 ரூபீஸ் போட்டுக்கோ. அது வெறும் 30% மட்டும் கொடுக்க போதும். அப்போ பிரீமியம் பிளான்ல எத்தனை பர்சன்டேஜ் 30, நார்மல் பிளான்ல எத்தனை பர்சன்டேஜ் 15%. இங்க எத்தனை பர்சன்டேஜ் போனஸ் 50% போனஸ். இங்க எத்தனை பர்சன்ட் போனஸ் 30% போனஸ். இங்க என்ன வரும் ஆன்சர் 80 into 10 80, 2 into 10 20 into 30% 6 86. இதான் இந்த ஹால்சி வியர் பிரீமியம் பிளான். என்ன பிரீமியம் பிளான் வியர் பிரீமியம் பிளான். ஓகேவா. நார்மல் பிளான்ல என்ன சொன்னா 50% சம்பளம் கொடு போனஸா அவனோட வேலைக்கு டைம் சேவ் இருக்கு. இங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறான் 30% கொடு போதும் தான். இது யாரோட பிளான் ஹால்சி. இவ எதுக்கு போனஸ் கொடுக்க சொன்னா எவ்வளவு ஹவர் சேவ் பண்றானோ அதுக்கு என்ன கொடுத்துரு போனஸ். எவ்வளவு ஹவர் ஒர்க் பண்ணிருக்கானோ அதுக்கு ஃபுல் சம்பளம் கொடுத்துறணும். அதுல நீ என்ன பண்ணவே கூடாது கை வைக்கவே கூடாது. எத்தனை ஹவர் ஒர்க்கோ அத்தனை ஹவருக்கு சம்பளம் கொடுத்துரு. ஏதாவது சேவ் பண்ணிருக்கானா செக் பண்ணு. ஆமா சார் 2 ஹவரோ 4 ஹவரோ சேவ் பண்ணிருக்கான். அந்த டைம் சேவுக்கு என்ன கொடு போனஸ் கொடு. அதுக்கு ஃபுல் டைம் சேவ் கொடுத்துருக்காரு. 4 ஹவர் சேவ் பண்ணிருக்கானா 2 ஹவர். அப்படி இப்படி 4 ஹவர் இன்டு 10 ரூபாய் 40 ரூபாய் அதுல 50% கொடு. 4 ஹவர் இன்டு 10 40 ரூபாய் அதுல 30% கொடுன்னு சொன்னா அது என்ன பிளான் ஹால்சி வியர் பிரீமியம் பிளான். இந்த ரெண்டு பிளான் புரியுதா. இப்போ நம்ம பார்க்க போறது அடுத்தது ரோவன்ஸ் லாஸ்ட் கான்செப்ட். இதுல வேஜ் பிளான்ல லாஸ்ட் கான்செப்ட் டர்ன் ஓவர் புரிஞ்சாடா ராஜா. இது என்ன பார்த்துட்டு இருக்கிறது வேஜ் பிளான். வேஜ் பிளான்ல யாருக்கு பார்த்தோம் ஹால்சி. ஹால்சி என்ன பிளான் இருக்கு ரெண்டு பிளான் இருக்கு. ஹால்சி வேஜ் பிளான் இஸ் ஈக்குவல் டு பேசிக் பிளஸ் போனஸ். பேசிக் இஸ் ஈக்குவல் டு hours worked into rate per hour. Bonus is equal to rate per hour into hours saved, that is time saved into rate per hour into 50%. அதே 30% போட்டா BAP. ரோமன்ஸ் பாரு நல்லா கவனி. ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலா சொல்லிருக்கோம். ரோமன் பிளான் இஸ் ஈக்குவல் டு பேசிக் பிளஸ் போனஸ். இவன் என்ன சொல்றான் பேசிக் பிளஸ் பேசிக் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஹவர்ஸ் ஒர்க்டு இன்டு ரேட் per hour. இது யார் மாதிரி சொல்லிட்டான் ஹால்சி பை 10 8 2 வச்சுக்கோ 10 ரூபீஸ் வச்சுக்கோ. இவன் என்ன சொல்லிட்டான் 8 ஹவருக்கு 10 ரூபீஸ் சம்பளம் 80 ரூபீஸ் கொடுத்துருட்டான். போனஸ் எப்படி கொடுக்க சொல்றான் பாரு. டைம் சேவ்ட் இன்டு ரேட் per hour. டைம் சேவ்ட் இன்டு அங்க எத்தனை பர்சன்ட் சொன்னா 50 ஆர் 30 னா எப்படி சொல்றான் பாரு. எத்தனை ஹவர் கொடுத்தா உனக்கு 10 hours டைம் அளவு. எவ்வளவு ஹவர் எடுத்துட்ட நீ 8. அப்ப டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் நோட 80% ஆஃப் யுவர் டைம் சேவ். இங்க 10 க்கு 9 நிமிஷம்ஸ் கோ 90% ஆஃப் யுவர் டைம் சேவ். 10 க்கு 6 ஹவர்ஸ் சொல்றது 4 ஹவர்ஸ் சேவ் வெச்சுக்கோ 60% ஆஃப் யுவர் டைம் சேவ். 60% ஆஃப் யுவர் டைம் சேவ். எத்தனை பர்சன்ட் ஆஃப் யுவர் டைம் சேவ் 60. 64 னா 60%. இந்த பிளான் அட்டர் ஃபெயிலியர். இப்போ இந்த பிளான்ல பாரு 10 7 3 ன்னு இருக்கு. என்ன போடுவ நீ எப்பவும் போல 7 8 ஹவர் போடுவ. அது பேசிக்.
bonus is equal to 3 into 10 into 7/10. அப்ப சின்ன நம்பர் மேல பெரிய நம்பர் கீழ. இது மூணுத்துல எது சின்ன நம்பர்? இது ரெண்டுமே மேல. பெரிய நம்பர் எது? கீழ. மறந்துட்டீனா சப்போஸ் ஃபார்முலா வந்தா இதான் ஆகும். சின்ன நம்பர் மேல பெரிய நம்பர் கீழ. இப்ப பாரு இந்த ஃபார்முலா ஏன் ஃபெயிலியர்னு சொல்றோம். ஒருத்தன் என்ன பண்றான்? ஏன்ற ஒர்க்கர் 10 hour allocated. அஜய் கிருஷ்ணா 10 hour allocated. 8 hours worked, 2 hours saved. அஜய் கிருஷ்ணா மாதிரி ஒர்க்கர். என்ன மாதிரி ஒர்க்கர்? 10 hours கொடுத்துருக்கேன், 2 hours worked, 8 hours saved. நான் எத்தனை hours worked? 2 hours worked, 8 hours saved. அவன் 8 hours worked, 2 hours saved. ரெண்டு பேருக்கும் போனஸ் ஈக்குவலா வருது. அதான் பிரச்சனை. ஏன்னு பாரு, டைம் சேவ் 2 hours into rate per hour 10 into 8/10 போடுவேன். எனக்கு போடும்போது 8 hours சேவ்டா into 10 into 2/10 போடுவேன். அப்ப 2 into 8/10 நாலும் சரி, 8 into 2/10 நாலும் ஒண்ணுதான். அப்ப 10 hour கொடுத்து 8 hour வேலை செஞ்சு 2 hour சேவ் பண்ணனுக்கு ஒரே போனஸ். 10 hour கொடுத்து 2 hour தான் வொர்க் பண்ணிருக்கான், 8 hour சேவ் பண்ணிருக்கான், அவனுக்கும் ஒரே போனஸ். அதனால தான் ரோமன்ஸ் ஃபெயிலியர். இந்த இடத்துல தான் ரோமன் என்ன ஆகுது? ஃபெயில். அப்ப ரோமன் ஃபெயில் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன தெரியுமா? அட்லீஸ்ட் 70% ஆவது வொர்க் பண்ணிருக்கணும்னு ஒரு கண்டிஷன் ஆட் பண்ணிக்கணும். உனக்கு டைம் கொடுத்துருக்கனா 3 மணி நேரம் எக்ஸாம்ல எப்படி மினிமம் 2 hours ஒர்க் ஆகணும்னு சொல்றாங்க தெரியுமா? அப்ப 10 hours உனக்கு கொடுத்தனா மினிமம் நீ 80% ஒர்க் பண்ணிருக்கணும். அப்ப நான் மேக்ஸிமம் எத்தனை hours தான் கன்சிடர் பண்ணிப்பேன் சேவ்னு. அப்படின்னு ஏதாவது கண்டிஷன் ஆட் பண்ணா இது என்னவா இருக்கும்? எஃபெக்டிவா இருக்கும். இல்லனா இது மாதிரி தான் போனஸ் தப்பா போகும். இப்போ என்ன சொல்றேன்னு புரியுதா? அப்ப எப்படி ஃபார்முலா வரும் பாரு. hours worked into rate per hour. இது என்னது? பேஸ். போனஸ் எப்படி? டைம் சேவ்ட் into rate per hour. இப்போ ஹால்சினா 50%, ஹால்சி வியர்னா 30%, அதே ரோமன்னா டைம் டேக்கன் பை டைம் அலோட் into டைம் சேவ்ட் into தட் இஸ் எப்படி போற டைம் சேவ்ட் into ரேட் per hour. இந்த இடத்துல என்ன பண்ணனும்? டைம் டேக்கன் பை டைம் அலோட். இப்போ 20 hours கொடுத்துருக்கேன், 16 hours முடிச்சிட்டா, 4 hours சேவ்ட். அப்படி என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 16 into 10 60யா? 160யா? எத்தனை hours சேவ்ட்? 4 into 10 into 16/20. இதான் ஹால்சி பியர் பிரீமியம் ரோவன். 3 கான்செப்ட் பக்காவா ராஜா. இதுக்கான சம்ஸும் லேபர் டர்னோவருக்கான சம்ஸும் நெக்ஸ்ட் டே கிளாஸ்ல போறோம். இதா புரியுதா? இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த லேபர் சாப்டரே இவ்வளவுதான். அதுக்கும் மோர் ஓவர் நவம்பர் 20க்கு டோன்ட் எக்ஸ்பெக்ட் சிங்கிள் கொஸ்டின் ஃப்ரம் லேபர் சாப்டர். நவம்பர் 20க்கு ஒரு கொஸ்டின் கூட எந்த சாப்டர்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாது, வராது. நான் ஆல்ரெடி காஸ்டிங் கிராஷ் நடந்துச்சு பிப்ரவரி, அப்பயே சொன்னேன் மேக்கு வராதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நவம்பர்ல 2 ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ் ரெண்டுத்தையுமே கேட்டான். இப்போ மே அட்டம் இல்லை, நவம்பர் தான் அடுத்தது. ஸோ நான் எம்டிபி பார்த்து சொல்கிறேன். பட் 100% ஒரு 95% ஆஸ் ஆகணும் நான் சொல்கிறேன். 95% இந்த சாப்டர்லேருந்து இந்த 10 கொஸ்டின் வராது. இருக்கிற 7 கொஸ்டினில் 2 கொஸ்டின் ஓல்டு சிலபஸில் ஒரு கொஸ்டின், நியூ சிலபஸில் ஒரு கொஸ்டின் கேட்டான். திருப்பி என்ன பண்ண மாட்டான்? ரிப்பீட்டேட்டிவ் மெக்கானிசம் ஒர்க் ஆகாது. மேபி எங்கேயாச்சும் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா லக்கு. இந்த சாப்டர்லாம் வந்ததுன்னா எனக்கு தான் லக்கு தான். எனக்கு என்ன இருக்குல்ல ஈஸியாக இருக்கும். ஸோ இவன் புக்கில் உள்ள சம்ஸ் போட்டுக்கிட்டு நான் 2-3 சம் எக்ஸ்ட்ரா தரான் சம் மட்டும் போட்டு பார்த்தாலே போதுமானது. இப்போ நம்ம என்னென்ன முடிச்சிருக்கோம்? லேபர் சாப்டர்ல டர்ன் ஓவர், செப்பரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ளக்ஸ். செப்பரேஷன், ரீப்ளேஸ்மெண்ட், ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்ல கண்டிஷன் அடிஷன் சேர்த்துக்கிறோம், அடிஷன் சேர்க்காம. அடுத்து படிச்சது பிளான். பிளான்ல 3 பிளான், ஹால்சி பியர், பேஜ். 3 பேர் அது ரோவன். 3 பேருமே டைம் சேவ்க்கு எவ்வளவு போனஸ் கொடுக்கணும்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஹால்சி 50% ஆஃப் டைம் சேவ்க்கு போனஸ் கொடுக்கணும். பியர் பிரீமியம் 30% ஆஃப் டைம் சேவ்ட் இன்டு ரேட் per hour போனஸ் கொடுக்கணும்னு சொல்றோம். லாஸ்டா அவன் என்ன சொல்றான்? டைம் டேக்கன் டிவைடட் பை டைம் அலோட். அந்த ரேஷியோல போனஸ் கொடு. why இவன் ஃபெயிலியர்? 10-6-4 நாலும் 10-4-6 நாலும் போனஸ் சேம். ஏன்னா பெரிய நம்பர் கீழே, சின்ன நம்பர் மேல. இப்போ இவனுக்கு போனாலும் பெரிய நம்பர் கீழே, சின்ன நம்பர் மேல. 4 into 6/10 நாலும் 6 into 4/10 நாலும் சேம். ஃபார்முலா வேணா நீ எழுதுறது மாதிரி டைம் சேவ்ட் டைம் அலோட் வேணா வித்தியாசமா இருக்கலாம். ஆனா உள்ள போற நம்பர் என்னவாயிடுது? சேம் ஆயிடுது. அப்போ 2 பேருக்கு என்ன இல்லை? வித்தியாசம் இல்லை. இது வந்து உங்களுக்கு இருக்கிற 2 ஸ்கீம் தான், ஹால்சியும் ரோமனும். அது மாதிரி டெய்லர் இருக்கான், எமர்சன் இருக்கான், மெரிக் இருக்கான், காண்ட் இருக்கான். இது மாதிரி நிறைய பேர் இந்த போனஸ் சிஸ்டத்தை பத்தி என்ன பண்ணியிருக்காங்க? இந்த பேஸ் பிளான் பத்தி பேசியிருக்காங்க. அதெல்லாம் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் உங்க சிலபஸ்ல இருந்து என்ன பண்ணலாம்? தூக்கிடலாம். ஸோ நீ அதெல்லாம் அப்படிதான் உங்களுக்கு இருக்குன்றது மட்டும் என்ன பண்ணிச்சுக்கோ. அது மாதிரி டைம் ரேட் சிஸ்டம் இருக்கு, பீஸ் ரேட் சிஸ்டம் இருக்கு. நார்மலா சம்பளத்திலே எப்படி கொடுக்கலாம்? டைம் ரேட் கொடுக்கலாம், பீஸ் ரேட். அதுக்கப்புறம் ஓவர் டைம் ப்ரீமியம்னு ஒன்று இருக்கு.
8 ஹவர்ஸ்னா 8 ஹவர்ஸ்க்கு மேலே 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் 2 ஹவர்ஸ்க்கு 4 ஹவர்ஸ் சம்பளம் கொடுப்போம். ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் தான் ஒர்க்கு, நீ 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அந்த 2 ஹவர்ஸ்க்கு ஓவர் டைம் அப்படியே டபுள் த டைம் சம்பளம் கொடுப்போம். அதனால தான் இந்த ஓவர் டைம். இது வந்து இந்த எம்ப்ளாயி வந்து நீ டேரெக்டாக மட்டும் படிக்க முடியாது. இதுக்கு பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் தெரிஞ்சுக்கணும், பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் தெரிஞ்சுக்கணும், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் உள்ள கண்டிஷன்ஸ்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி தான் நீ சம்பளத்தை வேலை வாங்க முடியும். அது என்ன சொல்லியிருப்பான், நோ ஒர்க்கர் ஷுட் பி அலோட் டு ஒர்க், நோ ஒர்க்கர் ஷுட் பி அலோட் டு ஒர்க் 4.5 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் சிங்கிள் ஸ்ட்ரெச்சுக்கு மேலே ஒர்க் பண்ணவே கூடாது. 10னா 10 + 4.5 ஹவர்ஸ்னா ½ அன் ஹவர் மினிமம் பிரேக் வேணும். கண்டினியூஸாக நான் ஒரு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது, 10 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஸ்டாண்டர்ட் டைம் அளவோட 8 ஹவர்ஸ் தான். ஒரு ஆள் எத்தனை அவர் தான் வேலை செய்யலாம், 8 ஹவர்ஸ் வேலை செய்யலாம். 11 ஹவர்ஸோ 12 ஹவர்ஸ்க்கு மேலேயோ அவனை ஃபேக்ட்ரி பில்டிங்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது, ப்ரிமைசஸ்குள்ளேயே வச்சுக்கக்கூடாது. அவன் உள்ளே வந்து ஒர்க் பண்ணுற டைம் 8 ஹவர்ஸாக இருக்கலாம், உள்ளே வந்து வெளில போகிற டைம் மேக்ஸிமம் எத்தனை ஹவர்ஸ் மேலே இருக்கக்கூடாது, 12 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த மொத்த எக்ஸ்பேண்டிங் டைமே 12 ஹவர்ஸ் மேலே இருக்கக்கூடாது. இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் எங்கே கொடுத்துருப்பான்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், வேஜஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட் எல்லா ஆக்டையும் கொடுத்துருப்போம். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், லேபர் சார்ட். ஸோ அதெல்லாம் தான் அந்த பழைய மெரிட்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு அதெல்லாம் இல்லாததுனால அந்த சிலபஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டான். உனக்கு இருக்கிறது கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேஜஸ், லேபர் டர்ன் ஓவர், பிளான் முடிச்சாச்சு, லேபர் டர்ன் ஓவர் முடிச்சாச்சு. இதில் சம்ஸ் போடுறதுக்கு பெண்டிங் இருக்கு. வேஜஸ், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேஜஸ் வந்து நான் சொல்லி கொடுக்கவே உனக்கு தேவையில்லை. இன்கம் டேக்ஸில் சேலரி சாப்டர் தெரியும்னா உனக்கு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேஜஸ் தெரியும். இன்கம் டேக்ஸில் சேலரி முடிச்சதுன்னா பேசிக் போனஸ் கமிஷன்ஸ் அது உனக்கு தெரியும்னா இங்கே உள்ள கம்ப்யூட்டேஷன் ஆஃப் வேஜஸ் உனக்கு தெரியும். அங்கே என்ன இருக்கோ அதே தான், ஒரு சின்ன 2-3 சேஞ்சஸ் வரும் காஸ்டிங் ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோன்னா இந்த சாப்டர்